வெல்கம் டு ஸ்வதிகா சேனல். நம்ம இன்னைக்கு ஜேகேயோட கோல்ட் டிசீஸோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா ஹாப்பி எண்டிங் வைங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நிறைய பேர் ஹாப்பி எண்டிங் ரெக்வஸ்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எனக்குமே அந்த சீரீஸ்க்கு வந்துட்டு நம்ம அவ்வளோ சேடான நிறைய சீன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் முடிக்கும் போது ஹாப்பியாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த மினி சீரீஸை தான் கேட்டிருந்தீங்க. லைக் வந்து 3 ஷார்ட் ரொம்ப மினியாக கேட்டிருந்தீங்க. 3 ஷார்ட்டாக நான் ட்ரை பண்ணுறேன்டா. 3 ஷார்ட்டாக இல்லை 5 ஷார்ட்டான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் டைம் டியூரேஷன் பொறுத்து தான் இருக்குது. இஃப் 1 hour நான் வந்துட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷார்ட்டே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்படி வந்து 30 minutes 15 minutes அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு 5 ஷார்ட் வரைக்கும் போகண்டா. ஓகேவா? ஸோ சரி, ரொம்ப வள கொலவலம் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் எடுக்க போகலாம். ஹஸ்பண்ட் எதோ கட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிக்கும் உங்களுக்கும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போயிருக்கோம். உங்களுக்கு சிக்கிக்கும் மேரேஜ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி போயிருப்பாங்க. அப்போ சிக்கனா அப்படியே பிளாட்டிக்கிட்ட வந்திருப்பாரு. ஸோ அப்போ நீங்கண்ணா சிக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாதா? அங்கே என்ன பண்ணுவாங்க அதை தாண்டி பண்ண போகிறேன். என்னமோ புதுசு மாதிரி பண்ணுறா அப்படின்னு கேட்குறாரு. சிக்கே ஆனால் மேரேஜ் இதுக்கு முன்னாடி நான் தொட்டதே இல்லையோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா ஜேகே இன்னும் சொல்கிறீங்க. அப்போ அவர்னா சரி கோவப்படாத. இங்கே பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இங்கே பாரு, மேரேஜ் தாண்டி மேரேஜ் தான். ஆனால் எனக்கு இப்போ பண்ணணுமே, என்னால் முடியல. ஒன்று சாரியில் பார்த்ததுலேருந்து செத்துட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஐயோ வேற இப்போது நீ ஃபீல் பண்ண பாரு, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பவர்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படி எடுத்து போய் அவங்க முகத்தை வச்ச ஒரு நாள் லிக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படின்னா ஜேகே 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 என்ன ஜேகே அப்படின்னு சரிங்களா ரொம்ப மவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பவர்னா வயன் ஃபீல் மீ மவுண்ட் பண்ணா என்ன நல்லா மவுண்ட் பண்ணா அதே மாதிரி அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு. நீங்கண்ணா ஜேகே ஜேகே இதுதான் ட்ரூஃப் இல்லை. செக்கே பாட்டி பக்கத்து ரூமில் இருக்காங்க. செக்கே அப்படின்னு மாதிரி நீங்கள் நான் மவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பா. பாட்டி கவுத்துட்றாங்க. ஒயான் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கண்ணா செக்கே அப்படியே செக்கே கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு மாதிரி தள்ள பார்க்குறீங்க. செக்கேடா அப்படி மியூசிக் பதிலாக லிக் பண்ணிட்டு இருக்காரு. உங்களால் அந்த ப்ளஷரையுமே தாங்க முடியல. அப்போ பாட்டி நான் ஒயான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, கதை தட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கண்ணா ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படின்னு மாதிரி கூப்பிட்றீங்க. இப்போ பாட்டினா ஒயான் எந்திரிச்சு வெளியமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகினா அப்படி வந்து எட்டு வந்துட்டு உங்க காத்துக்கிட்டு வந்து கேட்குறாரு. பாட்டி ஏன்டி ஒன்று இந்த டைம் கூப்பிட்றாங்க? மணி எத்தனை இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் பார்க்குறாரு. பார்த்தா கரெக்டாக 5 o'clock ஆகுது. இப்போ நீனா எத்தனை மணி ஆகுதுன்னு கேட்டேன். 5 o'clock தாண்டி ஆகுது. 5 o'clock இந்த டைம் நான் எந்திரிக்கணும், தூங்க விடாமல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு மாதிரி என்ன சொல்கிறீங்க. பவர்னா இந்த டைம் எழுந்திரிச்சுன்னா எப்படி உடம்பு நல்லாயிருக்கும்? என் பாட்டி இந்த டைம் தானே எழுப்பி விடுவாங்க, அதுதான் அப்படின்னு மாதிரி நீங்களாம் சொல்கிறீங்க. பவர்னா சாரி மேம் தூக்கம் கேட்டு போச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட வேலை முடிச்சுல கிளம்புங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பவர்னா வயன் ஒரே ஒரு டைம் ஐ லவ் யூ ப்ளீஸ் சொல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அப்படியே அவர்கிட்ட வந்துட்டு சொல்ல முடியாது, எப்போ சொல்லணுமோ அப்போ நான் சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. பவர்னா ப்ளீஸ் வருங்க கெஞ்சிட்டே இருக்காரு. நீங்கண்ணா அப்படியே ஒன்றுமே பேசவே இல்லை. அப்படி இப்போ கதை திறக்க தான் போகிறீங்க. பவர்னா நீங்கள் சிக்கே கதை திறக்க போகிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பவர்னா பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் சொல்லுவீங்களா நீங்கள் சொல்கிற மாதிரியே இல்லை. மனுஷன் அவர் மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாகிடுது. அவர் அப்படியே இறங்கி கீழே போகிறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வைல் பண்ணிக்கிட்டே கதை திறக்குறீங்க. இப்போ உங்கள் பாட்டினா என்ன வயனுது கண்ணெல்லாம் மாதிரி வீங்கி போயிருக்க என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உங்ககிட்ட. அப்படின்னா அது ஒன்றும் இல்லை பாட்டி, அது வந்து எனக்கு சில தூக்கம் இல்லையா நல்லா தானே எடுத்துங்க. அது இல்லை பாட்டி, இந்த வீடு சரியில்லை. வீடா இத்தனை வருஷமாக இங்கே தானே இருக்குது அப்படின்னு இப்போ அவங்களாம் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இல்லை பாட்டி கொஞ்சம் படித்தேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன படித்தா? ஸ்டோரி புக் பாட்டி. இந்த டைமில் கதை புத்தகம் படித்தா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அது பாட்டி அது வந்துட்டு போராக இருந்துச்சா? இதே வேலை உனக்கு நீ பண்ணுறது இல்லாமல் இந்த வீட்டை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை அப்படி திட்டிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா நீ பண்ணுறதுக்கு நான் திட்டு வாங்குறச்சக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் பாட்டினா வயான் என்ன பாட்டிமா அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அவனா இல்லை வயான் தம்பியா யார்? அதான் மாப்பிள்ள. ஜேகே சொல்கிறீங்களா?
ஆ அவர் உன்னை ட்ராப் பண்ண வரலையா, பிக்கப் பண்ண வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா பாட்டிமா அதெல்லாம் எப்படி எதிர்பார்க்க முடியும், என்னடி உன் புருஷனாக வருவார், பிக்கப் ட்ராப் எல்லாம் பண்ணாதானே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களாம் சொல்கிறாங்க. பாட்டிமா நான் எல்லாத்தையும் சீக்ரெட்டாக வைக்க சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம பப்ளிசிட்டிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமாண்ணா. அப்படி ஜெக்கி கார் வந்து நிற்குது. இப்போ ஜெக்கினா வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்படின்னா ஜெக்கி நீங்கள் நான் ட்ராப் பண்ண வந்திருக்கேன் வயன், இப்போ பிக்கப் பண்ண வந்திருக்கேன், போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படிமா சொல்கிறாரு. இப்படின்னா ஜெக்கி இப்போ தான் பாட்டி கேட்டாங்க, நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே தம்பி பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அப்படி அவனை சொல்கிறாரு. இப்போ தான் நான் வயனுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீ வருவியா இல்லையான்னு, வயனே வரமாட்டேன்னு சொன்னாலே அப்படின்னு மாதிரி இப்போ அவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ வச்சுக்கிடா இல்லை பாட்டிமா அவள் என்கிட்ட கேட்டா, நான் வந்து வரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஸோ பெருசாக இருக்கட்டும் தான் அப்படி சொன்னேன். ஓ சரிப்பா சரிப்பா, இதுதான் சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டிமா நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சரிப்பா சரிப்பா என்ன நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கூட தான் ஜேகே கூட தான் உங்களை அனுப்பி விடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு போகிறீங்க ஜேகே கூட. ஜேகே நான் தான் உங்ககிட்ட சொன்னல இது ப்ரைவேட்டாக இருக்கணும்னா. என்னடி என்ன ப்ரைவேட்டாக வச்சு என்ன பண்ண போகிறேன், அடுத்த நாள் என்கிட்ட 1000 பொண்ணுங்க ஃப்ளோட் பண்ணுவாங்க. என்னது 1000 பொண்ணுங்களா, அதுவும் உங்ககிட்ட, ஏண்டி என்கிட்ட ஃப்ளோட் பண்ணுது எனக்கு பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எப்படின்னா ஃப்ளோட் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு அளவு தான், 1000 பொண்ணு 1000 பொண்ணு விட்டா 1008 பொண்ணு 108 பொண்ணுன்னா அப்படியே வந்துட்டு லிஸ்ட்டை அடக்கிக்கிட்டே போவீங்க போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்க. அவர் நான் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்னடி பொறாமையா அப்படியே பொசசிவ் நான் தாண்டும் ஆடுது என் முகத்தில் அப்படின்னு கேட்குறாரு. ஆடும் நல்லா சிங்குன்னு ஆடும். பொசசிவ்னஸ்ஸை ஜெலஸ் எல்லாம் எனக்கு இல்லைப்பா, பாசிட்டிவாக இல்லை அப்படியே மாதிரி நீங்களும் அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைச்சி திரும்புறீங்க. வச்சுக்க சிரிக்கிறாரு. அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, பாவி கல்வி நல்ல முகத்தில் அப்படியே தெரியுது, அப்படி வட்டம் வெளிச்சமாக தெரியுது, அப்படி இருந்து நான் அப்படி இல்லைன்னு சொல்கிற பார்த்தியா நீ அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. அப்படிதான் நீங்கள் ஜெக்கே இங்கேயே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜெக்கே நான் முடியவே முடியாது, நீங்கள் என் ஒய்ஃப்னு எல்லாருக்குமே தெரியணும், அப்போ தான் என்னை யாரும் சீண்ட மாட்டாங்க, நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு. அப்படிங்க அப்படி சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு ஓ அப்போது நானும் ஒய்ஃப்னு தெரிஞ்சுன்னா யாரும் என்னையும் சீண்ட மாட்டாங்களே, அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவள் ஜெக்கே சிரிச்சிட்ருக்காரு. அப்படியே நீங்கள் 2 பேரும் நான் அப்படியே ஓடி என்ட்ராக்குறீங்க. இப்போ ஜெக்கே நான் உங்களுக்காக நிறைய சர்ப்ரைஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாரு. லைக் வந்துட்டு மேரேஜ் முன்னாடி ஒரு வாட்டி ப்ரப்போஸ் பண்ணிடுறோம் எல்லோரும் முன்னக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போது நீங்கள் நான் அப்படி நடந்து போயிட்டே இருக்கோம்னா எல்லாருமே உங்ககிட்ட வந்து ஒரு ரோஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் நான் பார்க்குறீங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறம் அது வரைக்கும் உங்கள் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த ஜேகே உங்கள் பின்னாடி நடந்து வரல. நீங்கண்ணா ஜேகே என்னது இதெல்லாம் ஏன் ரோஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறது திரும்புறீங்க. பார்த்தா ஜேகே இல்லை. இப்போ நீங்கள் எங்கே போனார் அப்படின்ற மாதிரி சுற்றி அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே அப்படி சுற்றி பார்க்குறீங்க. இப்போ அவர்னா அப்படியே வந்துட்டு கோட் சூட்லாம் போட்டு வராரு. ஒரு மாதிரி லைக் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகேவா, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு மார்னிங். ஓகேவா, அங்கே ஒரு மாதிரி வந்துட்டு லைக் இருட்டாக இருக்குது. இப்போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரோஸ் புக்கை எடுத்துகிட்டு அப்படியே வராரு. வந்துட்டு ஒரு ரிங் பாக்ஸும் கையில் இருக்குது. அப்படியே வராரு. உங்களுக்கு யார் வாங்க எவர் வாங்கன்னு தெரியல, பட் கொஞ்சம் நேரம் அந்த இருட்டில் இருந்தால் அந்த இருட்டு வந்து பழகிடும் இல்லையா, லைக் என்ன இருக்குது, யார் வராங்க போகிறாங்க, இது எல்லாமே தெரியும் இல்லையா. லைக் வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு பர்சன் வராங்க அப்படின்றதாச்சும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் நான் லைக் வந்து சாரா மேடமாக எனக்கு தெரியல, ஏன் லைட்டெல்லாம் ஆஃபாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு பர்சன் உங்கள் முன்னாடி அப்படியே கேண்டில் ஒன்று ஏற்றி வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இந்த கேண்டில் முன்னாடி இருக்கிறது ஜேகே பார்த்துட்டு, ஜேகே என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. வயன் ஐ லவ் யூ வயன், ப்ளீஸ் மேரி மீ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுனா நீங்கள் சுற்றி உங்களோட கொலீக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, சில பேர் ஒரு மாதிரி மூஞ்சில் பொறாமல் தெரியுது. லைக் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நடந்து அங்கேருந்து போகிறீங்க. இப்போ ஜெகேனா போயன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி நீங்கள் ஒன்றுமே ரெஸ்பாண்டே பண்ணலை. இந்த மாதிரி போயிட்டே இருக்கீங்க. அப்போ ஜெகேனா சாரி காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டு அப்படியே உங்கள் பின்னாடி தான் வராரு. வயன் நல்ல அப்படின்னு கத்துறாரு. அப்படின்னா என்ன ஜெகே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன் இவ்வளோ கோவப்படுற, என்னாச்சு, ஜஸ்ட் உனக்கு ப்ரொப்போஸ் தானே பண்ணேன்,
நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், வேற யார் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா ஜேகே நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுலாம் சரிதான், அதுக்குன்னு இத்தனை பேர் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவசியமா ஜேகே? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆ எனக்கு இந்த மாதிரி பப்ளிக் அட்ராக்ஷனை அப்படியே வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிங்கண்ணா அப்படி வந்துட்டு உங்களோட இதுக்கு தான் போகிறீங்க, அதாவது உங்களோட பிளேஸ்க்கு தான் போகிறீங்க. அப்போ ஜெகே அவங்க பின்னாடி வந்துட்டு என்ன வேணும் பேசிகிட்டு இருக்க நீ 4 பேருக்கு நீ தெரிய வேணாமா? ஏன் ஜெகே அந்த 4 பேருக்கு தெரியணும்? ஏன் தெரியணும்? இந்த மேரேஜ் பண்ணுறதே எனக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஜெகே. நம்ம பேசாமல் சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். மேரேஜ் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப சலிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நான் செமையாக மூட் ஸ்விங் ஆகுது, ஓகேவா? ஸோ அதை வந்து ஜேகே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. நான் ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களாம் கேட்குறீங்க. அப்போ ஜேகே நான் என்ன பேசிட்டு இருக்கா ஒயன் ஒயன், எனக்கு தெரியுது நீ உன்னோட அந்த நிதானத்தில் ஓ அப்போ நான் என்னோடய சுயநிலவில் இல்லாமல் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது, அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவர்னா ஒயன் நான் சொல்கிறது நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ஒயன், நீ லூஸ் எல்லாம் சொல்லவே இல்லை, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ, அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்ன ஒயன் நீ எனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? ஓ நான் உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேறேன், நீங்கள் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களோ? நான் எப்போ பார்த்தாலும் வேணாம்னு சொன்னால் அதே விஷயம் தான் பண்ணுறீங்க. யார் எவர் என்ன எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏதாவது இஷ்டத்துக்கு எடுத்தோம் கவுத்தம் பண்ண வேண்டியது. இப்போ கூட இந்த ப்ரப்போசல் கூட அப்படி தான் நடந்துச்சு ஜேகே. இதெல்லாம் ஜஸ்ட் மணி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. நான் இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலை அவங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் எனக்கு பிடிக்காமே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் லைஃப்லையும் இப்படி தான் நடந்துச்சு, செகண்ட் லைஃப்லையும் இப்படி தான் நடக்குது. அப்படியே சொல்லிட்டு நீங்களா அப்படியே பாஸ்ட்டையும் ப்ரெசென்ட்டையும் அப்படியே கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ ஜேகேக்கு நான் கோவம் வருது. வயன் எனக்கும் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தது வயன், அதுக்குன்னு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்ப, நான் கேட்டுட்ருப்பேன், நீ நினச்சிட்ருக்காத, புரியுதா? எனக்கு பாஸ்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது உண்மை தான், அதை உங்ககிட்ட ஹைட் பண்ணலை. அது யாருன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ வந்துட்டு இப்போல்லாம் இப்படி பேசி என்னை ஹர்ட் பண்ணுற வயன் எல்லாம் புரிஞ்சுக்கோ. பொண்ணுங்களை ஹர்ட் பண்ணால் மட்டும் பொண்ணுங்களுக்கு மட்டும் வலிக்காது, பசங்களுக்கு தான் வலிக்கும், புரியுதா? என்னை ஹர்ட் பண்ணிட்டு இருக்க வயன், உங்களுக்கு புரியுதா? உனக்கு ரியலைஸ் ஆகுதா? ஜிகே உங்களை நான் ஹர்ட் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு மேரேஜ் வேணும், லவ் பண்ணுங்க, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? ஆனால் நீங்கள் ஏன் ஜிகே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன் இப்படின்ட்டு பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். நான் ஜிக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடுது. ஜிக்கடா எனக்கு எதுவும் பேசிட்டு இருக்க வயன், தெரிஞ்சு தான் பேசுறியா? ஃப்ரெண்டை விட அதிகமாக இருந்தோண்டி, புரியுதா உனக்கு? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா வயன்? உண்மையில உயிரை வச்சிருக்க வயன், என்ன பேசுகிற வயன்? ஜிகே எனக்கு வேண்டாம் ஜிகே, இது நம்ம ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அப்படி போகிறீங்க. ஜெக்கிங் நான் ஒன்றுமே புரியவே இல்லை. காலையிலேருந்து நல்லா தானே இருந்தா, நல்லா தானே பேசினா, என்னாச்சு எப்படின்ட்டு பாரு. அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படிங்களா அப்படியே போயிட்டு வெளியே போயிடுறீங்க. போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா அழுகுறீங்க. சாரி ஜெக்கே, சாரி, ரொம்ப சாரி. எனக்கு நீங்கள் ஃபேன் ஜெக்கே, வேண்டாம் இல்லை, எனக்கு நீங்கள் ரொம்ப வேணும். ஆனால் வேணும் ஜிக்கு, இதுவே வேண்டாம், நான் அவரை டிசர்வ் பண்ணலை ஜிக்கு, எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு வேண்டாம் ஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. அப்படியே நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. லைக் மார்னிங் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அப்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிக்சரும் வந்திருக்கும். லைக் கொஞ்சம் பிக்சர்ஸ் மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அதை எடுத்து பார்க்க வேணாம், அது உங்களோட பிக்சர். லைக் அதை அப்படியே மாஃபிங்லாம் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே அதை இது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பயமாகிடுது, யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு மாதிரிலாம் யோசிச்சுட்டு நீங்கள் தான் அப்படியே வந்து அந்த வாய்ஸோட தட்டி கேட்குறீங்க. ஏ வயன், உனக்கு ஞாபகம் இருக்கா நான் யாருன்னு அப்படி அவங்களாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டு அந்த வாய்ஸோட அப்படியே கட் ஆகுது. அப்படின்னா அவன் தானே அப்படின்னு மாதிரி நீங்களா அப்படியே ஹார்ட் பிடிச்சிட்டு அப்படி யோசிக்கிறீங்க. எஸ் தட்ஸ் யுவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவங்க ஃபோட்டோ அப்படியே மாஃபிக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கான். இப்போ நீங்கள் உடனே வந்து அந்த நம்பருக்கு அப்படியே கால் பண்ணுறீங்க. அந்த நம்பரில் இருக்கிற பர்சன் கால் அட்டென்ட் பண்ணுறாங்க. வயன் எப்படி டார்லிங் இருக்க, நல்லா இருக்கியா? என் வயன் டார்லிங் எப்பயும் நல்லா தானே இருப்பா, அதுவும் இப்போ புதுசாக அப்படியே நல்லா ஃபெல்தியான ஃபேமிலிக்குள்ளே என்டர் ஆக போகிறேன், பணக்கார வாழ்க்கை.
அதே மாதிரி கேட்குறாங்க. நீனா உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ம் என்ன வேணுமா? எனக்கு நீ தாண்டி வேணும். உடனே உடனா அடக்கி ஆகணும் அதே மாதிரி அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது கனவுல கூட நடக்காதா? இப்போது இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு மேலே நடக்கும், பார்க்குறியா? அதே மாதிரி அந்த பர்சன் அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்னா, ப்ளீஸ் எதுவுமே பண்ணிடாத ப்ளீஸ். அதே மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க, யோசிச்சுட்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அந்த பர்சன் நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ண வச்சிருக்க போலையே. நீ உடனே என்ன பண்ணுறேன்னு பார்த்தனா, ஜேக்கிட்ட இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸையும் கட் பண்ணுற, புரியுதா? ஜேக்கியோட லைஃப்பில் நீ என்றே ஆகக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி அந்த பர்சனாக சொல்கிறாங்க, நீனா ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீ தான் விட்டு போயிட்டல, அப்புறம் என்ன? ஓ, விட்டு போனால் அதுக்குன்னு நீ இன்னொரு மேரேஜ் பண்ண ரெடியாக அதை பார்க்கணுமா? அது அது என்னோட இஷ்டம். நானும் நீயும் லவ் பண்ணணும்னு நினைக்கிறியா? நான் தான் உன்னை லவ் பண்ணேன், என்னை ஏமாத்திட்டு இருந்த, சீட் பண்ணிட்டு இருந்த, பச்சையாக துரோகம் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பர்சன்னா ஏய் அளக்காதடி, அளந்து தொலையாத. பாரா, நான் உன்னை லவ் பண்ண நினைக்கிறியா? அதெல்லாம் சத்தியமாக இல்லை. நான் உன்னை லஸ்ட்டுக்காக தான் பழகவே செஞ்சேன். ஆனாலும் எனக்கு இப்போது ஒரு மாதிரி ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. நீ எனக்கு வேணும், நீ மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி தோணுது, சரியா? இப்போ நீ என்ன பண்ணுறனா, நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன், செஞ்சுட்டு எனக்கு திருப்பி கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் அப்படி ஃபோன் வைக்கிறாங்க. நீங்கள் தான் யோசிக்கிறீங்க ஒரு பக்கம் உங்களோட ஃபோட்டோஸ் வெளியாகக்கூடாது, இன்னொன்று நீங்கள் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிங்கன்னா இஃப் அந்த ஃபோட்டோ வெளியாகிடும், அதனால உங்களோட ரெப்புடேஷன் மட்டும் இல்லாமல் ஜெக்கியோட ரெப்புடேஷனுமே போயிடும் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறீங்க. இதுக்கு ஒரே வழி நம்ம ஜெக்கை விட்டு பிரியதா. நம்ம ஒரு லைஃப்குள்ளே என்டர் ஆகிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் அவருக்கு வருது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளால தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க, அங்கேருந்து ஒரு மூவ் ஆக போகிறீங்க. ஸோ இப்போது அப்போ தான் உங்கள் பாட்டி வந்துட்டு வயன்னு கூப்பிட்டுட்டு உங்களை இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, சரி இங்கே வரலையா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் அதனால தான் அவங்க சிரிச்சுட்டு பதில் சொல்லியிருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை நல்லா தண்ணி ஊற்றி கழுவுறீங்க. கழுவிட்டு சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன், ஆனால் சாரி ஃபார் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க யோசிச்சுட்டு அப்படி இது பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ ஜெயிக்க ஒரு பக்கம் அப்படி வந்துட்டு எல்லாருக்குமே புலம்பிக்கிட்டே இருக்காரு, ஒரு மாதிரி கத்திக்கிட்டு ஷார்ட் டெம்பர் ஆகி அவரோட கேபினில் இருக்கிற எல்லாத்தையுமே கூட உடச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அந்த சத்தில் அவங்க கேட்குது, ஓகேவா? ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை, உங்கள் இடத்த விட்டு நீங்கள் நகரவே இல்லை, நீங்கள் அப்படியே தான் செல்லம் மாதிரி உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படின்னா சிக்கனா என்ன பண்ணுறதுனே தெரியல. அரை மனுஷனா ஒரு மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டே இருக்காரு, அப்படியே கத்திட்டு இருக்காரு. ஏன்டி என்னை விட்டுட்டு போனேன், ஏன்டி இப்படி பண்ணுற, நீயும் எல்லோரும் மாதிரி நடந்துக்கிறல ஓயன், என்னை அதில் விட்டுட்டு போகிறதுக்கு தான் அவ்வளோ லவ் பண்ணுன்னு சொன்னியாடி, அப்போ எல்லாமே போய்தான்ல, எல்லாமே நடிக்கிறீங்களா? பொண்ணுங்கனால எப்படி தானே ஓயன்? ஏன்டி எங்கள் அம்மாவை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல ஓயன், எனக்கு யாருக்குமே பிடிக்காத ஓயன், உனக்கு என்ன பிடிச்சிச்சேடி, லவ் பண்ணியாடி, சந்தோஷமாக இருந்தோமேடி, ஒரு பொண்டாட்டி மாதிரி இருந்தோண்டி, ஏன்டி பண்ண எவன்? ஏன் காரணமே இல்லை ஓயன், என்னை விட்டு போகிறதுக்கு சத்தியமாக ரீசனே இல்லை. நீ ரீசன் சொல்லிட்டு விட்டு போனா கூட ஏன், எதுக்கு, என்னாச்சு, நம்ம என்ன திருத்தணும், நம்மக்கிட்ட என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஓயன். ஆனால் நீ காரணமே நான் விட்டு போகிறல, என்ன ஓயன் இதெல்லாம்? நான் அவ்வளோ ஒர்த் இல்லையா ஓயன்? உனக்காக எல்லாம் மாற்றிக்கிற ஓயன், திருப்பி வந்துடுடி, என்னால் முடியலடி, ரொம்ப வலிக்குது ஓயன். என்னோடய பாஸ்ட் எனக்கு சரியாக அமையல ஓயன், என்னோடய ப்ரெசன்ட் நீ, என் ஃப்யூச்சரை நீ நினச்சிட்டே இருந்தேன் ஓயன். ஏண்டி எப்படி பண்ணுற ஓயன்? என்னை எல்லாருமே விட்டு தானே போவீங்க, எல்லாமே விட்டுட்டு மட்டும்தான்ல போவீங்க, யாருமே கடைசி வரைக்கும் கூடவே இருக்க மாட்டாங்கள்ல, இருப்பேன்னு சொன்னியே ஓயன் அப்படின்ற மாதிரி அவருக்குன்னா ஒரு அப்படியே ஒரு இது ஃப்ளாஷ் ஆகுது, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நீங்கள் அப்படி சொல்லியிருப்பீங்க, ஜேகே நான் எப்பயும் உங்கள் கூட தான் இருப்பேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பீங்க. இப்போ அதை அவரே நினச்சி பார்க்குறாரு. அப்போது அதுவும் போய் தானே ஓயன், நீ சொன்னது எது உண்மை எது போயின்னு எனக்கு தெரியலேடி அப்படின்ற மாதிரி அப்படியே மனசில் நினச்சிட்டே இருக்காரு. இப்போது இவர் இப்படி அழுது கத்தி புலம்புறது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன கேட்குறீங்க, அப்படி வந்து அந்த கேபின் கதவு வெளியே இருக்கும் இல்லையா, அங்கே நின்றுட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளுக்கு போகணும் அப்படின்ட்டுருக்கு, அப்படியே துடிக்குது மனசு எல்லாமே. ஆனால் நீங்கண்ணா அப்படியே வந்துட்டு சில மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் அழுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜேகே, ஆனால் அவங்க கூட வந்தேன்னா
உங்கள் வாழ்க்கை ஃபுல்லுமே கஷ்டமாக இருக்கும் ஜேகே. என்னால் உங்களுக்கு அவமானம் மட்டும்தான் ஜேகே. நான் உங்களுக்கு டிசர்வ் இல்லை ஜேகே, டிசர்வ் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே நினச்சிட்டு உங்கள் வேலையை எப்படி பார்க்க போகிறீங்க. உங்களால் முடியல தான், ஆனால் நீங்கள் போகிறீங்க. இப்போது ஜேகே அழுகிறது எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே கேட்குது. எல்லாருமே அப்படி ஜேகே கேப்பன் பண்ணுறது தான் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே அழுகிறது, கத்துறது, புலம்புறது எல்லாமே அவங்களுக்கு கேட்குது. அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படி பாவம்லா சார், பாவம்லா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே சார் பாவம்டி அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே உங்களை தான் எல்லாரும் திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் மாட்டுக்கு உங்கள் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. யார் என்ன பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் வேலை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே பார்க்குறாங்க, ஏன் வயன் இப்படி கல் மாதிரி உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே கேட்குது. ஆனால் நீங்கண்ணா என் ஜேகே பற்றி எனக்கு தெரியும், அவர் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே அங்கேருந்து ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஆக்சுவலி உங்கள் கொலிக் தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. வயன் என்ன வயன் இதெல்லாம் சார் பாவம் இல்லை. ஹலோ, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்களா? இங்கே நீங்கள் ஒர்க் பண்ண தானே வந்திருக்கீங்க. உங்கள் பாஸோட பர்சனலெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்காக வரலல. அதே மாதிரி நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, ஓகேவா அப்படிமா சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படி பேசிட்டு அதே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறீங்க. அவங்களுக்குனா என்ன இந்த பொண்ணு யாருக்கும் தன்மையாக தானே பேசுவா, ஏன்ட்டு பேசுகிறா அப்படின்ற மாதிரி அவங்களும் புதுசாக இருக்குது. அதனால் யாருமே இந்த ரிப்ளையை கேட்டுட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு வரவே இல்லை. இப்போது இங்கே நடக்கிறது எல்லாமே அப்படியே வந்து கொல்லிக்கு மூலமாக ஜிக்கோட அப்பாக்கெல்லாம் போயிருக்கோம். இப்போ ஜிக்கோட அப்பானா அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் தான் வராரு. வந்துட்டு ஜிக்கே கேட்கணும்னு நின்றுட்டு ஜிகே ஜெகே அப்படின்னு மாதிரி கத்திட்டு இருக்காரு. இப்போ ஜிகே தான் அப்படியே கழுத்துருக்காரு. பார்த்தா கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ், ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாமே நல்லா வீங்கி போயிடுது. அவங்க அப்பா டைட்டாக ஹக் பண்ணிட்டு என்ன அப்படி பண்ணா, என்ன யாருக்குமே பிடிக்காதப்பா அப்படின்னு கேட்கும்போது சிக்கனை பார்த்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவரும் அழுகிறாரு. அழுதுட்டு அப்படி ரெண்டு பேரும் உங்ககிட்ட தான் வராங்க. நீங்கள் ஒரு நிமிஷமே பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு என்ன சார் அப்படின்னா கேட்குறீங்க. சிக்கன் அப்பனா ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னா கேட்குறாரு. இப்போ நீங்கள் தான் சார் இதெல்லாம் செட் ஆகாது சார், நீங்கள் வேறு இடம் நம்ம வேறு இடம், நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷங்க, ஐ மீன் பணக்காரங்க, நாங்கள் அப்படி இல்லை சார், எனக்கு செட் ஆகும்னு தோணலை, வேண்டாம் சார், இது எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கட்டும், நம்ம புதுசாக எதையும் மாற்ற வேணாம் சார், அவ்வளோதான் சார், நான் இங்கே வேலை செய்ய வேணான்னு சொன்னால் கூட இல்லை சார், அவர் எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கிறேன் அம்மா, நான் வேணான்னு ஒன்றும் சொல்லலம்மா, ஆனால் ஜேகே மேலே உயிராக இருக்காம்மா, நீ பணக்காரங்க அதெல்லாம் பார்க்காதம்மா, என்னை பற்றி உனக்கு தெரியும், ஜேகே பற்றி உனக்கு தெரியும்ல, அங்கே ஏதோ அந்த மாதிரி சொல்லுவோம்மா, மற்றவங்க சொல்கிறதுலாம் நீ காதில் வாங்கிக்காதம்மா அப்படின்னு மாதிரி அவர் நாள் மாதிரி கெஞ்சிறாரு. இல்லைங்களா சார், நான் அதை வச்சு சொல்லலை சார், எனக்கு ஜேகே வேண்டாம், ஜேகே எனக்கு பிடிக்கல அப்படி மாதிரி நீங்கள் ஜேகே பார்த்து அப்படி சொல்கிறீங்க. ஜேகே தான் அப்படியே யாரோ ஹார்ட்டில் அப்படி ஈட்டி எடுத்தா இருக்குன மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி அப்படியே பெயினில் என்ன அப்படி பெஞ்சு பேசுகிற ஏன் எனக்கு பிடிக்கல அப்போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படி அப்படியே மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறாரு. பிடிக்காம ஏன் கூட இருந்த அப்படின்ற மாதிரி அப்படியே மனசில் நினைக்கிறாரு. ஆனால் அது எல்லாரும் முன்னாடி அவரால் கேட்க முடியல. அவ்வளோ பெயினாக இருக்குது, அவர் வார்த்தை எல்லாமே ஒரு மாதிரி கொள்ளுறது, ஒரு மாதிரி திக்கிறாரு. நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கும் பெயினாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்படியே உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு சார் நான் ரெசிக்னேஷன் லெட்டர் நாளைக்கு கொடுக்குறேன், நான் வரேன் சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. சொல்லிட்டு போக போகிறீங்க. ஜேகே ஹேனை பிடிக்கிறாரு. ஜேகே ஹேனை விடுங்க ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. பவர்னா எங்கடி போகிற, எங்கே போகிற, நீ மாட்டுக்கு வருவா, லவ் பண்ணிட்டு சொல்லுவா, இப்படி மாட்டுக்கு விட்டு போகல, என்னை பார்த்து எப்படி தருது உனக்கு? எனக்கு ரீசன் சொல்லு, எதுனால எனக்கு ரீசனை சொல்லு, எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஜேகே, பிடிக்கலையா வயன், ஏதாவது கேட்டுருவோம் வயன், சிங்கமாக மேலே வருது, பிடிக்காம எதுக்கு, என்ன ஹேருக்கு அப்படின்னு கேட்க வராது. உங்களால் அந்த பேச்சு ஜெக்கி கிட்ட கேட்க முடியல. ஆனால் உங்களுக்கு தெரியுது ஜெக்கியோட கோவம் வந்து ரொம்ப நியாயமானது. அதனால் நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே ஒரு கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் மாட்டுக்கு போகிறீங்க. சரி தான் வயன் நில்லுன்னு அப்படியே ஓடி வந்துகிட்டே இருக்காரு. இப்போது நீங்கள் தான் அப்படியே வந்து போக போகிறீங்க. ஜெக்கி தான் அப்படியே ஒரு டைடாக ஹக் பண்ணிக்கிறாரு. வயன் சொல்கிறத கேளுடி, என்ன பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் வயன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் அது எதுவும் கேட்குற மாதிரியே இல்லை. நீங்கள் நான் அப்படியே மீறிட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி போக தான் போகிறீங்க. இப்போ ஜெக்கினா அப்படியே வந்துட்டு அந்த ஆட்டோ முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவர் பேச்சு எதுவும் கேட்கல, ஆனால் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நான் அப்படியே ஆட்டோ எடுத்துட்டு ஆட்டோவில் போயிடுறீங்க. ஜேகே தான் அப்படியே வந்துட்டு வயன் அவ்வளோதானே வயன் போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படி நின்றுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கார் வந்து அவரை வந்து அப்படி இடிச்சிடுது. ஸோ ஜெக்கி வந்துட்டு அப்படியே வந்து சரிஞ்சு விடுறாரு. நீங்கள் அப்படியே ஆட்டோ கண்ணாடியிலேருந்து பார்க்குறீங்க. அந்த ஆட்டோக்கார் அண்ணா சொல்கிறாரு, இந்த மாதிரி அவருக்கு எக்ஸிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அப்படியே ஜெக்கி கிட்ட தான் ஓடுறீங்க. இப்போ ஜெக்கியோட அப்பனா அப்படியே வந்து நின்றுட்டு
இப்படியே கொண்டுட்டுல அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார். அப்படி இல்லை ஜிகே அப்படின்னு அப்படி கிட்ட தான் வர போகிறீங்க. ஜிக்கோட அப்பாவுக்கு சமக்கவும் வருது. அவர்னா வயன் நீ பெரிய தப்பு பண்ணிட்டு வயன், உன்னை உண்மையாக லவ் பண்ணவனா நீ இப்படி காயப்படுத்திட்டு வயன், அவன் மேலே எவ்வளோ உயிராக இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிகேக்குண்ணா அவர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி தான் புலம்பிட்டு இருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே ஒரு மாதிரி வயன் தான் புலம்பிட்டு இருந்திருப்பாரு. ஜிகேயோட அப்பாண்ணா பாரு சாகும்போது கூட உன் பேர் தான் சொல்லிட்டு இருக்கான், சாக போகணும் நீ தெரியாமல் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரியா சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, அவர் நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் இருப்பார். நல்லா இருப்பானா? நீ அவன் கூட இருந்தனா அவன் நல்லாவே இருக்க மாட்டான் வயன். நான் தான் சொன்னேன் வயனை கஷ்டப்படுத்தாத, வயனை வந்து நல்லா பார்த்துக்கோ. இல்லை நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன். இப்போ தோணுது தப்பு பண்ணிட்டு போடு வயன், ஏன் திடீர்னு மாறுறேன் அப்படின்னு மாதிரி இப்போ சிக்கன் அப்போ நான் கேட்கும்போது நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு நான் அப்படியே சைலண்டாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் வருது. சிக்கிக்கு நம்ம தான் ஆஃப்தான் இருக்கோம், நம்ம இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போது அப்படிதான் கொஞ்சம் டேஸும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஜெக்கை வந்து பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஜெக்கியோட அப்பா நான் அவங்கள எல்லோவே பண்ண மாட்டேறாரு, உங்களோட மேரேஜுமே அப்படியே வந்துட்டு நின்றுக்குமே. ஸோ உங்கள் பாட்டினா அப்படியே அவங்க திட்டிட்டு இருக்காங்க, நீ எல்லாம் எதுக்கு நீ பிறக்கிற, நீ எல்லாம் சாதுக்கு அப்படியே முதல்ல சொல்லிட்டு ஜெக்கி மேலே இருக்க பாசத்தில் உங்களை நல்லா திட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் இப்போ எந்த பக்கம் போய்ட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்களும் ஒரு பெரிய இதில் தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படி கால் வருது. அவனா பயந்தாலே என்னமோ ஜெக்கிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேனே, அதில் உண்மை தானா? அப்படியா இனிமே கேட்கலாம். இப்போ நீங்களா வாய்ஸா நல்லா வந்துடும். உன்னால தான்டா இப்படி போகுது. நீ என்னடா உனக்கு பாவம் பண்ண? என்ன உனக்கு பாவம் பண்ண பேபி? நீ எனக்கு என்ன பாவம் பண்ணல, ஆனால் நீ எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனா மேபி அப்படின்னு சொல்லுவேண்ணா. நீங்கள் சர்ரு பாலாட்டிப்பேன், புரியுதா? ஏய் நான் முடிவு பண்ணிட்டேன், என் ஃபோட்டோ வெளியே கூட விட்டுக்கும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதுட்டு நீங்கள் அப்படியே கால் வைக்கிறீங்க. வச்ச உடனே ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் உங்கள் ஃபோட்டோ அப்படியே பரவாயில்ல போகுது. எல்லாருமே உங்களுக்கு கால் பண்ணிட்டு கேட்குறாங்க, வயநாது நீ தானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களோட காலேஜ் குரூப், ஸ்கூல் குரூப் எல்லாத்துலேயுமே அது வந்து அப்படியே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் யார் ஃபோனையுமே எடுக்கவே இல்லை. அப்படி பார்த்துட்டு அக்கம் பக்கம்லாம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு 1 மந்த் போயிருக்கோம். இப்போ ஜெகினா அப்படி இப்போ தான் கொஞ்சமாக வந்து அவர் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு. இப்போது இந்த பேச்செல்லாமே அவருக்கு அதுக்குமே போயிருக்கோம். ஆனால் அவர் சுத்தமாக நம்பவே இல்லை உங்களை பற்றி. உங்கள் அப்பா கிட்டேயும் வயனை அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. அவங்க அப்பா நான் அப்படியே திட்டுறாரு வயன் உனக்கு தேவையில்லடா வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜெக்கிறேன் அது எதுவுமே கேட்குற மாதிரியே இல்லை மனுஷனா. இல்லை வயனுக்கு என்னமோ பிரச்சனை, அதனால தான் அப்படி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் ஜெக்கும் ரெக்கவர் ஆகிட்டு வந்திருப்பாரு. ஒரு 2 months 3 months ஆகியிருக்கும். நல்லா அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு. ஸோ அப்படியே வந்திருப்பாரு. இப்போது நீங்கள் தான் அப்படி வந்துட்டு உங்கள் பாட்டி கூட போய் நீங்கள் நல்லா பாட்டிக்கெல்லாம் விசாரிச்சிருப்பாரு. அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரிலப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. விஜய் தான் எல்லா இடத்துலையுமே தேடிட்டு கடைசியாக வந்து பார்க்குறாரு. நீங்கண்ணா ஒரு இடத்துல லைக் ஒரு மாதிரி தனியாக தான் இருக்கீங்க. அந்த மாதிரி வீடு எடுத்துகிட்டு நீங்கள் மாட்டுக்கு தனியாக இருக்கீங்க. ஏன்னா உங்கள் பாட்டி கூட இருந்தாங்க, பாட்டிக்குமே ப்ராப்ளம் வரும், அவங்களும் உங்ககிட்ட டென்ஷன் ஆகி கத்திட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரினா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கூடமே நம்ம அப்படி தனியாக இருக்கீங்க. ஈவன் உங்களை பற்றி எந்த நியூஸுமே எங்கேயுமே லீக் ஆகவே இல்லை. லைக் வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க அது எதுவுமே லீக் ஆகலை. பட் ஒயன் இப்படி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டுலாம் இருக்காங்க. ஸோ உங்கள் காலேஜ் குரூப், ஸ்கூல் குரூப் எல்லாத்தையுமே வந்து ஜெய்க்கெல்லாம் கேள்விப்பட்டுப்பாரு. ஆனால் ஒயன் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. அவர் வந்து கடைசியை பற்றி தேடி கடைசியில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டேன். வயன் வெளியே வா, எனக்கு நீங்கள் தான் இருக்க தெரியும் சொல்லிட்டு உங்கள் வீட்டு டோரை தான் அப்படியே தட்டிட்டு இருக்காரு. அப்படின்னா ஜெய்கே வா, ஜெய்கேக்கு எப்படி என்ன சொல்லிட்டு நீங்கள் நான் கதை திறக்கிறதா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. மனுஷனுக்கு கொஞ்சம் கூட பொறுமே இல்லை. அப்படியே ஒரே கேட்குதான். அந்த கதவை அப்படியே திறந்துடுது. அந்த கதவை வந்து உடச்சிட்டாரு மனுஷன். ஓகேவா? அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே உள்ளுக்கு நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ ஜெய்கேண்ணா வயன் ஏண்டி ஏன் என்னாச்சு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படி ஜெயிக்க பார்க்குறீங்க. அவருக்கு அந்த அடியெலாம் பட்டுக்கும் இல்லையா, அதோட மார்க்ஸ்லாம் அப்படி கையில் தான் இருக்கு. இப்போ நீங்கண்ணா உங்களுக்கு ஓகே வாஜிக்கு? ஏய் நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்கா? உனக்கு என்ன ஆச்சு, எதனால நீ அப்படி சடனாக ரியாக்ட் பண்ண, இப்போ இந்த ஃபோட்டோக்கு என்ன ரீசன் இப்படின்னு மேலே கேட்குவோண்ணா ஜெய்கே சந்தேகப்படுறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரை உடனே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு யாராச்சும் மிரட்டினாங்க அவன், அதில் தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கியா எக்ஸா அப்படின்னு கேட்குறது. நீங்களா இல்லைன்னு தலையாட்டுறீங்க. உன் எக்ஸா அப்படின்னு பார்த்து நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க. வச்சுக்கினா அப்போ அவன் தானே, அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காள அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் ஆமான்றீங்க. அவருக்கு இவ்வளோ சரி காண்டாகு மனுஷனா.
போயன் நம்மளுக்கு 2 days கழிச்சு கல்யாணம். அந்த கல்யாணத்தப்போ உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே அப்படியே சொல்லிட்டு இப்போ அவர்னா அப்படியே உங்களுக்கு நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களா நான் வரலன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க, மனுச்சு கேட்கவே இல்லை, அப்படி தூக்கி போட்டு அவங்க போகிறாரு. இப்போ அப்படியே தான் டேரெக்டாக ஒரு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகே அவங்க அப்பா நான் அவங்களை பார்த்துட்டு செம்ம கண்டாரு. என்ன ஜேகே இதெல்லாம் பா, அவங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது வரைக்கும் வாங்கினீங்கப்பா. அவளை யாரும் எதுவும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. எங்களுக்கு 2 days கழிச்சு மேரேஜ், சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை அப்படி போகிறாரு. ஜிகடாப்பா தான் அப்படி போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படி போகிறாரு. நீங்களும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஜிகடாப்பா அவங்கள்ட்ட நல்லா பேசுவார். பட் இப்போது நீங்கள் பண்ண ஒரு காரணத்தினால இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அப்படி தான் 2 days கடந்துருச்சு. இப்போ நீங்கள் நான் அஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாதீங்க, பைத்தியக்காரத்தனமாக பண்ணாதீங்க, உங்களுக்கு தேவையில்லை, என்னோட ரெப்புடேஷன்லாம் போயிடுச்சு, வேண்டாம் இப்படிமா சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க. வச்சுக்கிறேன், அது கேட்குற மாதிரியே இல்லை அப்படிங்கிற அப்படியே கலட்டு மேலே எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் நான் அங்கேருந்து எப்படி ஓடலாம் தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் ஜெக்கி ஃபுல்லாக உங்களுக்கு கார்ட் போட்டிருக்காரு, உங்களால் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நீங்கள் நான் ஐயோ கடவுளே இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ அப்படிதான் உங்களுக்கு மேரேஜ் நடக்குது, ஆனால் உங்கள் விருப்பமே இல்லை, உங்களுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகேவை லவ் பண்ணுறீங்க, பட் ஆனால் ஜிகேவோட ரெப்புடேஷன் போகுது. இன்னொன்று, உங்களோட ரெப்புடேஷன் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஜெகே கல்யாணம் பண்ணா அவருக்கு இடப்பெல்லாம் வரும் அப்படின்னு மாதிரி நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இப்போ ஜெகே அவங்க பாட்டிமே தான் இன்வைட் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாமே பார்க்குறாங்க, ஜெகே சார் ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு அங்கே பேசிட்டே இருக்கோம்னா அப்படி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஜெகிட்ட கேள்வி கேட்குறாங்க. சார் இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் ரீசன்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆனிச்சு, அதெல்லாம் உண்மையா சார்? இந்த மாதிரி ஒரு பொண்ணு போயிட்டு இவங்க பான் ஆர்டிஸ்ட் தாமே அப்படின்னு மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. இப்போ ஜெகிரா இருங்க அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனை நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ அப்படியே தான் நான் நல்லா அடி வாங்கிட்டு அப்படி உங்களோட எக்ஸ் தான் அப்படியே வரா வந்துட்டு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி வாங்கிக்க பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோ காண்டாக்குது. அப்படியே போயிட்டு நல்லா பழின்னு விட்டுறீங்க, உங்கள் ஆத்திர தீர்ல வேற அடிக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் ஜெகே இரு இன்னொரு ஆள் கூட கொடுக்க வேண்டியது இருக்குது, இப்படி டைட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் கூட்டிகிட்டு வராது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகோட எக்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் அவங்களே ஜெகே கிட்ட பிரிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் உங்கள் எக்ஸுக்கு உங்க கூட லைக் வந்துட்டு ஃபிசிக்கலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு தாட் எடுத்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு லைக் ஜெகே கூட இருந்திருப்பீங்க இல்லையா, அது எப்படி நான் உன்னை வந்து லஸ்ட்டுக்காக லவ் பண்ணுவேன், ஆனால் நீ வந்து அந்த லஸ்ட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன், ஜிக்கி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஈகோ. ஸோ இதை வந்துட்டு ஜிக்கோட எக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவனை அப்படியே மேனிபுலேட்லாம் பண்ணி இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணி தான் உங்கள் லைஃப் அப்படி ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணிப்பாங்க. ஜிக்கி அதெல்லாமே ஃபைன் பண்ணி இப்போ 2 பேரையுமே செம்மையாக கும்மி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஓய் என்ன ஷாக் ஆகிட்டியா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறாரு. அப்படிங்களா ஜிக்கே சாரி, எல்லாத்துக்குமே சாரி, கிட்ட சொல்லியிருக்கணும்ல. தண்ணி நானும் சொல்கிறேன், இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. எல்லாமே கேள்வி கேட்டிங்களா, உங்களுக்கான பதில் கிடச்சிருச்சா? அது எல்லாமே மாஃபிங் மட்டும்தான். இன்னொன்று, என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவன், எதை என்ன சொன்னாலும் எந்த பரதேசி எந்த மாதிரி எடிட் பண்ணி அனுப்பினாலும் நான் அதை சுத்தமாக நம்ப மாட்டேன். இன்னொன்று, என் ஒய்ஃபை பற்றி இந்த மாரி யாராச்சும் தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் இங்கே வர பாதி பேர், அதாவது இந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிடுற பாதி பேர் என் ஒய்ஃபை பற்றி பின்னாடி பேசுறது தப்பாக பேசுறது இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவகிட்ட அட்லீஸ்ட் ஒரு கேட்டசிக்காச்சும் சாரி கேட்டுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவங்க எல்லாமே வந்துட்டு அப்படியே அவங்கக்கிட்ட சாரி பையன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சிக்கனா அப்படியே வந்துட்டு உங்கள் பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே இந்த மேரேஜ்லாம் முடிச்சுட்டு எல்லாமே போகுதுண்ணா. இப்போது அப்படியே உங்கள் மாமனார் அதாவது ஜெகேட்டப்பா அப்படி வந்துட்டு போய்கிட்டா, சாரிம்மா இது எதுவுமே எனக்கு தெரியாது சாரி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்குவீங்க. அதெல்லாம் வேணாம் சார் இல்லைம்மா அப்பானே கூப்பிட்டு அப்பா நான் சொல்லுவேண்ணா. அவருக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு வந்து லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நான் புரிஞ்சிக்கவே இல்லை பையன், ஜெக்கானை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது நீங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் அப்படின்ட்டு ஜெகே ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பையன்ப்பா உங்களை விட நிறைய அறிவு இருக்குது அப்படிமா சொல்லுவாங்கப்பா. என்னடா கலாய்க்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது எப்படியும் சிரிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் பாட்டி வராங்க. சாரிம்மா மன்னிச்சிரு, பாட்டிக்கு இதெல்லாம் தெரியாது என்ன என்ன சொல்லுவேன். பாட்டி நீ அதை நினச்சிட்டு கவலைப்படாத, இங்கே பாரு நான் சந்தோஷமாக இருக்கேன் புரியுதா அதெல்லாம் சொல்லுவேன். எங்கள் பாட்டி வந்துட்டு அடையாத மாதிரி இது பண்ணுறாங்க. வீட்டில் இல்லாத கொஞ்சம் மாதம் பாட்டி அப்படி இருந்தால் தெரியுமாடி விட்டு போயிட்டு நீ மாட்டுக்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் அப்படி பாட்டி பண்ணிக்கிறீங்க. சாரி பாட்டி நான் இருந்தால் நீ டென்ஷன் ஆக்கிட்டே இருக்க அதனால தான் அப்படின்னு சொல்லுவேன். பாட்டி விட்டு போவாதண்ணா பாட்டி
நீங்கள் தனியாக இருக்க போகிறதில்ல. இனிமேல் நீங்கள் உங்கள் பேரனோட பேத்தி கூட தான் இருக்க போகிறீங்க. அப்புறம் குட்டி பேரனையும் சீக்கிரமாக ரிசீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க பாட்டி அப்படி சிரிக்கிறாங்க. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படிதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அதோட இந்த ஸ்டோரி ஹாப்பியாக எண்ட் ஆகுது. ஸோ இது ஆக்சுவலி எனக்கு எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு மாதிரி நல்லா போய்கிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி ட்விஸ்டே இல்லாமல் நல்லா போயிட்டே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல. அதான் லாஸ்ட்டு கொஞ்சம் பற்ற வைப்போம் அப்படின்ற மாதிரி பற்ற வச்சுட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அதோட பாதி அளவுக்காச்சும் கமெண்ட்ஸ் வரணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் கொஞ்சம் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ.